நீங்க சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் கப்புள் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் ஃபேஸ்புக்கில் பீட் பண்ணி அழகாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே ஃபேஸ்புக்னாலேயும் இல்லை மிச்ச ஆப்ஸ்னாலேயும் பிரச்சனையில் மாட்டி ப்ராப்ளமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எனக்கு எவ்ரிடே இன்பாக்ஸில் அவ்வளோ மெசேஜஸ் வரும். என் சோஷியல் மீடியா டீம் அதுதான் சொல்லுவாங்க, அட விடுங்க என் வயசுக்கு எனக்கு வருது, நான் என்னத்தை சொல்லட்டும். என்னது, இஃப் யூ வேர் அ பர்கர் இன் மெக்டீஸ் தே வுட் ஹவ் நேம்ட் யூ மெக்கார்ஜியஸ். அடங்கப்பா எப்படா ரூம் போட்டு யோசிக்கிறீங்க, யூ ஜஸ்ட் திங்க், யூ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு வரும் இவங்கெல்லாம் படிச்சுட்டு, ஏன்னா ஐ எம் நாட் அ டெக் சாவி, எனக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ண தெரியாது, கண் பிரச்சனைனால, கண் பார்வை. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ போனதுலேருந்து ஐ ஹாவ் அன் இஷ்யூ. ஸோ எல்லாம் பெரிய பெரிய கொட்டை, ஸோ கிவ்ஸ் மீ ஹெடேக். ஸோ என்னோட செக்ரட்டரி என் சோஷியல் மீடியா டீம் தான் படிச்சுட்டு சொல்லி தே மேக் ஃபன் ஆஃப் இட். முக்கால்வாசி அதுதான் நடக்கும். சோஷியல் மீடியா ரெஸ்பான்சிபிளாக இருங்க. கூட இருக்கிறவங்கள நெக்லெக்ட் பண்ணிட்டு ஊர் உலகம் தெரியாதவங்க, அவங்க வாழ்க்கை என்ன, வாழ்க்கை முறை என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி அவங்க அந்த எல்லாம் படிச்சிருக்காங்களா, இல்லை அந்த பேக்ரவுண்ட் இருக்குதா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஜாரா போகிறது ஆர் கோன் டு லூயி விட்டோம், சும்மா ஒரு பேக் எடுத்துகிட்டு நான் நின்று போஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஐ வாண்ட் ப்ரொஜெக்ட் தட் ஐம் தட் ரிச் தட் ஐ கேன் அஃபோர்ட் அ லூயி விட்டான் பேக். நான் சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு? ஒரு கார் முன்னாடி நின்றுட்டு எடுக்கிறதெல்லாம் வந்து தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. எனக்கு தெரியும் ஆண்கள் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா மூலியமா பெண்கள்னால ஏமாத்தப்பட்டவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஓகே, ஆண்களே பெண் மாதிரி ஒரு ஆண் கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணி காசு வாங்கின கேஸும் என்னோட சைபர் கிரைம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் கதையாக சொல்லுவாங்க.